உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காரியத்தை 2 பேரும் நல்லபடியா முடிச்சிட்டீங்கன்னா மீதி பணத்தை உங்ககிட்ட நான் தருவேன். என்ன, என் மருமக இப்ப மீனாட்சி வீட்டுல இருக்கா. என்ன புரிஞ்சுதா? குழந்தை உங்க கைக்கு வந்த உடனே எனக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க. எங்க வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன்னு நான் சொல்றேன். சரிம்மா, நாளைக்கு இந்நேரம் அந்த குழந்தை உங்க கையில இருக்கும். இது மாலாவோட கேரண்டி. வாங்கங்க போலாம். ஆமா. சக்தி, நீ முன்னெல்லாம் பஞ்சு மெத்த மாதிரி சாஃப்டா இருப்ப. இப்ப என்னடானா பாறாங்கல் மாதிரி இருக்க. என்னாச்சு சக்தி? இன்னும் என்னடா தூக்கம் உனக்கு? வேலையை பாரு. உனக்கே இது நல்லா இருக்கா? வானத்தை பாரு, இன்னும் சூரியன் கூட வரல, அதுக்குள்ள இப்படி தண்ணி ஊத்தி எழுப்புற. சூரியன் உதிக்கிறதுக்குள்ள சாணி தெளிச்சு வாசல பெருக்கி கோலம் போடணும். என்ன என்ன சொன்ன இப்போ? இந்த வீட்டை நல்லா பெருக்கி மாட்டு சாணம் இருக்குல்ல, மாட்டு சாணம் அத அள்ளிட்டு வந்து தண்ணியில நல்லா கரைச்சு வாசல் முழுக்க தெளிச்சு விடணும். அது மட்டும் இல்ல, பெரிய கோலமும் போடணும். அதுவும் சாதாரண கோலம் இல்ல, 30 புள்ளி 30 வரிசை இந்த சைஸ்ல பெரிய சைஸ்ல கோலம் போடணும். போ, கிளம்பி போ. என்ன இந்த ஏரியாவுக்கே கோலம் போடணுமா? ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரனா தான் வந்திருக்கேன். ஆனா என்கிட்ட போய் இந்த பொம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் செய்ய சொல்லாத, சரியா? ஆமா. என்ன சொன்ன? வேலையில என்னடா பொம்பளை செய்யற வேலை, ஆம்பளை செய்யற வேலை? சொன்ன வேலையெல்லாம் ஒழுங்கா செய்டா. சோம்பேறி வேலைக்காரன். எல்லாம் என் நேரம். சொந்த காசுல எனக்கு சூனிய வச்சுக்கிட்டேன். என்னது? அது ஒண்ணு இல்ல, இந்த பல்லு வளர்க்கறது, மூஞ்சி கழுவுறதெல்லாம் எங்க பண்றதுன்னு யோசிக்கிறேன். வேலையை பார்த்துட்டு அதையும் செய். போய் தண்ணி எடுத்துட்டு வா. போ. தொலைக்கிறேன். நவுரு. நான் சொல்லல, இப்ப அங்க சாணி இருக்கு பாருங்க. சாணி கிடைச்சிச்சு. 1 2 சரி, சட்டுப்புட்டு நடு. ஏய், யாரா அத திட்டு பசங்க? ஐயோ அண்ணே, நாங்க மாடு களவானீங்களா இல்ல? மாட்டு சாணத்தை மட்டும் தானே திருட வந்திருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஆமாண்ணே. யார் பண்ணீங்க? அண்ணா இவரு தெரியல. அட வெற்றி தம்பி, கண்டுபிடிச்சாப்ல. என்னப்பா நீ இங்க வந்திருக்க? நம்ம வீட்ல மாடு இருக்குல்லன்னு. ஆமா, அது போற சாணி நமக்கு கொஞ்சம் வேணும்னு. உனக்கு இல்லாத சாணியாப்பா? எவ்வளவு வேணா அள்ளிக்கப்பா. நீங்க போங்க, நாங்க எவ்வளவு வேணா அள்ளிட்டு போ. டேய், என்னடா நிக்கிற? டக்குன்னு ஏறா, போணும்டா. எடுத்து போடுறா. ஏய் டர்ட்டி பண்ணு, ஏறா. ஏய் நல்லா அல்ற மேன். ஏய் கீழ வைடா. ஓகே. டேய், சக்தி வரதுக்குள்ள இந்த சாணி நல்லா கரைச்சு வாசல் முழுக்க தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விடுங்க. ஐயோ, டேடி சக்தி வந்துற போறோம். நீங்க போங்கடா. ஓனரமா, சாணி தான் கரைச்சிட்டு இருக்கேன். வர்க் சூப்பரா போகுது. நீங்க மெதுவா வாங்க. ஐயோ,
சரி, எல்லாரும் என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு ஒன் பை ஒன்னா சொல்லுங்க பாப்போம். ஆ, சக்தி சீக்கிரமா ஐஏஎஸ் படிச்சு முடிச்சு கலெக்டர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். அம்மா நானும் அதே தான் வேண்டிக்கிட்டேன். அட, ஐ அம் ஆல்சோ அதே பிரேயர். ஓ, எங்க சக்தி அக்கா சீக்கிரம் கலெக்டர் ஆகணும்னு நானும் வேண்டிக்கிட்டேன். சக்தி நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் எதையும் பெருசா வேண்டிக்கலக்கா. அம்மா வேண்டிக்கிட்டதும் நீங்க வேண்டிக்கிட்டதும் சீக்கிரமே நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டேன். ம். என்னது இது? சுத்தி சுத்தி ஒரே மாதிரி வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க கடவுளே, உங்களுக்கு இதுல கன்ஃபியூஷன் கூட இருக்காது. சக்தி அக்கா கலெக்டர் ஆகணும், ஒரே ஒரு வேண்டுதல் தான். சட்டை புட்டுன்னு அதை நிறைவேற்றுற வழியை பாருங்க. அடி பாவி, இவ சாமிக்கு ஆர்டர் போடுறா பாரு. சரண்யாமா சரண்யாமா செயின் போட்டியா? போட்டுட்டேன். குட்டி போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னடா அண்ணி, என்ன குட்டி பையன் கழுத்துல புதுசா டாலர்லாம் மாட்டி விட்டுருக்கீங்க? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. இதுவா? இது அவன் தாய் மாமா கொடுத்தது. தாய் மாமாவா? நான் தானே தாய் மாமன். நான் தான் அந்த டாலர் கொடுத்தேன். நல்லதானே இருக்கு. மீனாட்சி அம்மா. மீனாட்சி அம்மா, ஆ, வணக்கம்மா. வாங்கண்ணே. வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம் மீனாட்சிம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம். என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ரேவதி நீயே சொல்லிருமா. தேர்தல்ல ஜெயிச்சு பஞ்சாயத்து தலைவி ஆயிட்டீங்க. ஆனா நீங்க இன்னும் முறைப்படி பதவி ஏத்துக்கவே இல்லையே. பதவி ஏத்துக்கிறத பெரிய விழாவா கொண்டாடணும்னு நாங்கெல்லாம் நினைச்சிருக்கோம். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தாம்மா வந்தோம். ஐயோ, விழாலாம் எதுக்கு? சாதாரணமாவே பதவி ஏத்துக்கிறேன். அப்படி சொல்லாதீங்கம்மா. இத்தனை வருஷமா அந்த ரங்கநாயகி அண்ண போஸ்டாவே ஜெயிச்சிட்டு இருந்தாங்கம்மா. அவங்கள எதிர்த்து யாரும் போட்டி போட விடாம தடுத்துக்கிட்டே இருந்தாங்கம்மா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து தனிச்சையா நின்னு உறுதியா அவங்கள எதிர்த்து ஜெயிச்சிருக்கீங்கம்மா. வரலாற்று சாதனை பண்ணிருக்கீங்கம்மா. இதை நம்ம ஆடம்பரமா கொண்டாட வேணாமாம்மா? சரி, நீங்க அதுக்கான வேலையை பாருங்க. நான் கிளம்பி வரேன். சரிங்கம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.